சார், புதுசா RMX பிளான்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த RMX பிசினஸ்ல ரொம்ப வருஷமா இருக்கீங்க. ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து ஆர்டர் வந்ததுல இருந்து அதை போய் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீங்க என்ன சிஸ்டம் யூஸ் பண்றீங்க, என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் எங்களை மாதிரி. ஓகே, M-Cubeல நாங்க 5 C's யூஸ் பண்றோம். அந்த 5 C's என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1, கஸ்டமர் கோடு. இந்த கஸ்டமரோட ஆஃபீஸ் அட்ரஸ் எங்க இருக்கு, அவங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன, டெலிவரி அட்ரஸ் என்னங்கிறத தெரியணும். அதுக்காக கஸ்டமர் கோடு. 2வது கிரெடிட் லிமிட். கிரெடிட் லிமிட் வந்து அந்த கஸ்டமருக்கு நம்ம எவ்வளவு வால்யூம் சப்ளை பண்ண போறோம், எவ்வளவு லிமிட் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணலாங்கிறத நம்ம 2 பேருமே மியூச்சுவலா அக்ரி பண்ணணும். 3வது கம்ப்ளீஷன் டைம். இப்போ ஒரு 100 cubic meter போர் இருக்கு அப்படின்னா நம்ம 6 hours கம்ப்ளீட் பண்றோமா, 8 hours கம்ப்ளீட் பண்றோமாங்கிறத மியூச்சுவலா பேசி அக்ரி பண்ணணும். 4வது க்யூரிங். கான்கிரீட் போட்ட உடனே க்யூரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை கஸ்டமர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறதையும் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. 5வது சர்டிஃபிகேஷன். அது மேனுஃபேக்சரர் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமருக்கு அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட்டும் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிளான்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை புதுசாக ஒரு பிளான் செட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வேணும், எனக்கு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் கீழே கன்சல்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். we will reach out to you.